விஸ்வா, நான் என் அம்மா சிவகாமி மேல ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்டா. நான் எந்த முயற்சி எடுத்தாலும் அது சிவகாமியை தான் பாதிக்கும். நீ தான் போய் பேசணும். நீ இவ்வளவு செல்ஃபிஷா மாறி இருப்பேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல துளசி. சரி, நானே போய் பார்த்து பேசிக்கிறேன். ஆமா விஸ்வா, நான் செல்ஃபிஷ் தான். ஏன்னா எனக்கு இப்பதான் அம்மா கிடைச்சிருக்காங்க. அவங்கள நான் மிஸ் பண்ண விரும்பல. அது உனக்கு இப்ப புரியாது. என்னைக்காவது ஒரு நாள் சிவகாமி மூலமா நம்ம குழந்தையா இருக்கும்போது மாறின விஷயம் வெளியே வரும். அப்பதான் நீ என்ன புரிஞ்சுப்ப. என்னங்க என்னங்க வரேன். சொல்லு சிவகாமி. என்னங்க, இதுல 5000 ரூபாய் பணம் இருக்கு. போற வழியில நகைச்சீட்டுக்கு கட்டிடுங்க. இன்னைக்கு தான் கடைசி நாள். இந்தாங்க, மறக்காம கட்டிடுங்க. சரி. என்ன சிவகாமி அம்மா, துளசி பேர்ல நகை சீட்டு கட்டுறீங்களா? என்ன சிவகாமி அம்மா, உள்ள வான்லாம் கூப்பிட மாட்டீங்களா? பகையாளியா இருந்தாலும் விருந்தாளியா பாக்கணுங்கிறதா நம்மளோட பண்பாடு. பரவாயில்ல, விடுங்க. நான் வாசல் பக்கமே நின்னு வந்த விஷயத்த சொல்லிட்டு போயிடுறேன். நாகப்பாம்பு கோவில்ல இருந்தா அது சாமி, அத கும்பிடலாம். அதுவே வீட்டுக்குள்ள வந்தா அது எதுக்கு வந்திருக்குன்னு நமக்கு எப்படி தெரியும்? நல்லா பேசுறீங்க. ஆனா பாம்புக்கு ஒரு குணம் இருக்கு. அது தன்னை சீண்டினவங்கள மட்டும்தான் கடிக்கும். ருத்ரா, உன் விளக்கெல்லாம் இங்க தேவையில்ல. நீ எதுக்கு வந்திருக்க அந்த விஷயத்த சொல்லு. எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். நாளைக்கு நம்ம அம்மன் கோயில்ல என் தங்கச்சி லக்ஷ்மிக்கு நிச்சயம் பண்றதா இருக்கேன். அதுக்கு உங்களுக்கு தகவல் சொல்லிட்டு போலான் தான் வந்தேன். என்ன சிவகாமி அம்மா, மாப்பிள்ளை யாருன்னா கேட்க மாட்டீங்களா? நீங்க கேட்க மாட்டீங்க. சரி, நானே சொல்றேன். உங்க அண்ணன் பையன் விஸ்வாவுக்கு என் தங்கச்சி லக்ஷ்மிய கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா நாளைக்கு கோயில்ல வச்சு நிச்சயம் பண்ண போறோம். நீங்க 2 பேரும் அந்த ஃபங்க்ஷனுக்கு மறக்காம வந்துடணும். இந்த விஷயத்தை சொல்றதுக்கு பைரவி வராம உன்னை எதுக்கு அனுப்பி வச்சாங்க? இத நீங்க அவங்க கிட்ட தான் கேட்கணும். ஒருவேளை இந்த மாதிரி நல்ல விஷயத்துக்கெல்லாம் உங்களை கூப்பிட வேணான்னு அவங்க நினைச்சிருக்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்தி வைக்க போறதே உங்க பொண்ணு துளசி தான். ஏ ருத்ரா, சும்மா வாய்க்கு வந்தபடியெல்லாம் வளராத. என் பொண்ணு துளசி அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டா. விஸ்வாவா அவதான் கட்டிக்க போறா, அதான் நடக்கும். சிவகாமி அம்மா, துளசி தப்பெல்லாம் பண்ணல. ஆனா சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கா. சத்தியமா? என்ன சத்தியம்? யாருக்கு பண்ணி கொடுத்திருக்கா? விஸ்வா லக்ஷ்மிய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவளே அவங்கிட்ட பேசி சம்மதம் வாங்குறேன்னு பைரவி அத்தை கிட்ட சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கா. அவ அப்படி சொன்னதுனாலதான் நாளைக்கு இந்த நிச்சயதார்த்தமே நடக்க போகுது. துளசி தான் அம்மா சந்தோஷத்துக்காக அப்படி ஒரு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கான்னு நான் நினைக்கிறேன். என்னங்க இது? இவ சத்தியம் அது இதுன்னு எதாவது உளறிட்டு இருக்கா. நீங்க இப்பவே துளசிக்கு போன் பண்ணி என்னன்னு கேளுங்க. கொஞ்சம் பொறுமையா இரு சிவகாமி. இவ சொல்றது வச்சிடலாம் நம்ம துளசியை சந்தேகப்பட முடியாது. என்னதான் நடக்குதுன்னு பாத்துருவோம். ஏய், நீ வந்த வேலை முடிஞ்சதில்ல, கிளம்பு. நாங்க
கோயிலுக்கு வரணுமா வேணாமான்னு எங்க பொண்ணுகிட்ட பேசி முடிவு பண்ணிக்கிறோம். போ. சரி, அப்புறம் இன்னொரு விஷயம். இனிமே உங்க பொண்ணு துளசிக்கு கல்யாணமே நடக்காது. ஏன்னா அவ விஸ்வாவையே நினைச்சுக்கிட்டு காலம் பூரா தனியா தான் இருக்க போறா. அப்புறம் எதுக்கு இந்த நகை சீட்டெல்லாம் கட்டிக்கிட்டு? வேணாம், வீணா பணத்தை செலவு பண்ணாதீங்க. வேலையை பார்த்துட்டு போ. வந்துட்ட பெருசா அட்வைஸ் பண்றதுக்கு. என்னங்க இது? இவ இப்படி சொல்லிட்டு போறா. துளசி அப்படியெல்லாம் பண்ண மாட்டாளே. அவ எதுக்குங்க சத்தியம் பண்ணணும்? எனக்கு ஒண்ணுமே புரியல. எதுக்கு தேவையில்லாம அலட்டிக்கிற? துளசி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணனா சரியான காரணம் இருக்குன்னு எனக்கு தோணுது. சரி விடு, நடக்கிறது தான் நடக்கும். இந்த பணத்தை கொண்டு போய் உள்ளவே. என்னங்க நீங்க? அவதான் ஏதோ லூசு மாதிரி உளறிட்டு போறானா? நீங்க சீட்டு கட்ட கொடுத்த பணத்தை திருப்பி கொடுக்குறீங்க. நீங்க முதல்ல போய் சீட்டு கட்டுற வழியை பாருங்க. ஆமால, அவ சொல்றதெல்லாம் நடக்கவா போகுது? ஏதோ ஒரு யோசனை பணத்தை திருப்பி கொடுத்துட்டேன். சரி, நான் இதை கட்டிட்டு நான் அப்படியே டியூட்டி கிளம்புறேன். வாமா தியாகி, வா உட்கார். ஏப்பா, விஸ்வா வந்தானா? வந்தான். அவன்கிட்ட நீங்க என்ன சொன்னீங்க? என்ன சொல்லிருப்பேன்னு நினைக்கிற? நான் சீரியஸா கேட்டுட்டு இருக்கேன். என்ன சொன்னீங்க சொல்லுங்க கொஞ்சம். எனக்கு இந்த கல்யாணத்துல துளி கூட இஷ்டம் இல்ல, அதனால கோயிலுக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். இப்ப நீ என்ன கேட்க போறேன்னு சொல்லட்டுமா? நீங்க எதுவும் சொல்ல வேணாம். நீங்க தான் பெரிய போலீஸ் ஆபீசர் ஆச்சே. நான் என்ன சொல்ல வரேங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. எனக்கு நல்லாவே தெரியும். சரி, எதுக்குமா பைரவி கிட்ட இந்த கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன்னு ப்ராமிஸ் பண்ண? அவ சாப்பிடாம இருந்தா அதனாலதான் ப்ராமிஸ் பண்ணேன்னு என்கிட்ட சொல்லிடாத. உண்மையை சொல்லு, ஏன் சொன்ன? அவங்க தான் என் அம்மாங்கிற உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க என் அம்மாவா என்கிட்ட கேட்ட முதல் சத்தியம். அதை எப்படிப்பா என்னால மறக்க முடியும்? என்னால மறக்க முடியல. அதுக்குதான் நான் ப்ராமிஸ் பண்ணேன்ப்பா. இதான், இதனாலதான் நான் உன்னை தியாகின்னு சொன்னேன். சிவகாமி பண்ண தப்பையே நீயும் பண்ற பத்தியா? சிவகாமி பண்ண தியாகத்தினாலதான் இன்னைக்கு என் அம்மாவே உயிரோட இருக்காங்க. அத போய் தப்புன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது பாருமா, கடவுள் நமக்கு என்ன கொடுத்திருக்காரோ அதை சந்தோஷமா ஏத்துக்கணும். அவரோட தீர்ப்பை நம்ம மாத்த நினைக்கவே கூடாது. பைரவி ஆசைப்பட்டது ஆண் குழந்தை, ஆனா கடவுள் கொடுத்தது துளசிங்கிற ஒரு பெண் குழந்தை. அன்னைக்கு சிவகாமி கடவுளோட தீர்ப்பை மாத்தினா. இன்னைக்கு என்னாச்சுன்னு பார்த்தல்ல? அவளும் நிம்மதியா இல்ல, அவ பெத்த மகன் விஸ்வாவும் நிம்மதியா இல்ல. அதனாலதான் இப்ப கூட இன்னொரு தப்ப பண்ண வேண்டாம்னு சொல்றேன். நீங்க சொல்றது எனக்கு புரியுதுப்பா. ஆனா இன்னைக்கு சூழ்நிலையே வேற. நாளைக்கு அம்மாக்கு உண்மை தெரிஞ்சாலும் அவங்க என்ன ஏத்துப்பாங்களான்னு தெரியலையேப்பா. நாளைக்கு அவங்களுக்கு பிறந்தது பையன் இல்ல பொண்ணுதான்னு தெரிஞ்சதுன்னா, இத்தனை நாளா ஆம்பளை பையன் நினைச்சிட்டு இருந்தோம், அது உண்மை இல்லையான்னு நினைச்சுக்கிட்டு அந்த அதிர்ச்சியிலேயே அவங்க உயிரை கூட விட்டுடலாம்ப்பா. அதுக்காக தான் சொல்றேன், அவங்க விருப்பப்படி விஸ்வா கல்யாணம் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். சிவகாமி மாதிரியே ரொம்ப கற்பனை பண்ணிக்கிட்டு பயந்துகிட்டு இருக்க. அந்த மாதிரி எல்லாம் எதுவும் நடக்காதுமா. எது நிஜமோ அத பைரவி ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்பா, அம்மாவுக்கு நான் தான் அவங்க பொண்ணுன்னு கடைசி வரைக்கும் தெரிய வேணாம்ப்பா. ஏன் அப்படி சொல்ற? அது ஒருவேளை நான் தான் அவங்க பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவங்க என்ன வெறுத்தாங்கன்னா என்னால அதை தாங்கிக்கவே முடியாதுப்பா. அதனாலதான் சொல்றேன், இந்த உண்மை தெரியாம இருக்கிறது தான் நல்லது. நீங்க
நாளைக்கு கோயிலுக்கு வாங்கப்பா ப்ளீஸ். இந்த நிச்சயம் மட்டும் இல்லப்பா, விஸ்வா லக்ஷ்மியோட கல்யாணமும் அம்மா விருப்பப்படி நல்லபடியா நடக்கணும்பா. அதான்ப்பா என்னோட ஆசை. துளசி, உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. என்னதான் நீ பைரவி வயித்துல பிறந்திருந்தாலும் உன்கிட்ட சிவகாமியோட குணம் நிறைய இருக்கு. அதனால நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். ஒரு அப்பாவா என் பொண்ணுக்கு நான் செய்ய வேண்டிய முக்கியமான கடமை ஒண்ணு இருக்கு. அதை நான் செய்ய போறேன். எந்த தகப்பனும் தான் பொண்ணுக்கு ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு தான் விரும்புவான். நானும் அப்படிதாம்மா. அதனால நாளைக்கு நான் கோயிலுக்கு வரமாட்டேன். இந்த நிச்சயம் நடக்கவே கூடாது. அப்பா, உங்க பொண்ணு மேல நீங்க எவ்வளவு பாசம் வச்சிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அந்த பாசம் உண்மைனா நாளைக்கு நீங்க கோயிலுக்கு வந்தே ஆகணும். இந்த நிச்சயம் நடந்தே ஆகணும். இது உங்க பொண்ணோட ஆசை. பா ப்ளீஸ் பா, நீங்களாவது என்ன புரிஞ்சுக்கோங்க. சொல்லு சிவகாமி. என்ன துளசி, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? ஆமா, உண்மைதான். நாளைக்கு நீயும் பார்த்திபனும் கோயிலுக்கு வந்துருங்க. என்ன? ஓஹோ, நீ என்ன மாப்பிள்ளை வீட்டுக்காரி ஆயிட்டியா? எங்களை நிச்சயதார்த்தத்தை பாக்குறதுக்கு வர சொல்லி கூப்பிடுற? ஆமா, விஸ்வா என் ஃப்ரெண்டு, என்னோட மாமா பையன். அதனால நான் இப்ப அவனுக்கு மாப்பிள்ளை தோழி ஆயிட்டேன். இப்போ உன் பிரச்சனை என்ன, அத சொல்லு. ஏண்டி, உனக்கு என்ன பைத்தியகிட்டையும் பிடிச்சிருக்கா? என்னடி இப்படி பேசுற? விஸ்வாவை நினைச்சு பாத்தியா? நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு அவனை அந்த லட்சுமிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறேன்னு சொல்லிட்டு போயிட்ட. விஸ்வா என்னடி பாவம் பண்ணா? அவன் மனசை பத்தி நீ கொஞ்சமாவது நினைச்சு பாத்தியா? இல்ல நீதான் அவனை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்துருவியா சொல்லு? என்ன துளசி, நான் பாட்டுக்கு இங்க புலம்பிட்டே இருக்கேன், நீ பதிலே பேச மாட்டேங்கிற? சொல்லுடி, என்னதான் நடக்குதுங்க? இது பாரு சிவகாமி, இந்த காலத்து பொண்ணுங்க எல்லாம் ரொம்ப பிராக்டிக்கலா இருப்பாங்க. நானும் அப்படிதான். ஒரு விஷயம், நானும் விஸ்வாவும் லவ் பண்றது அவன் அம்மாக்கு சுத்தமா பிடிக்கல. நாங்களும் ஓடி போய் மேரேஜ் பண்ணிக்கிற ஆளுங்க கிடையாது. அதனால நான் தான் பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணேன். அவ்வளவுதான். என்னங்க உங்க பொண்ணு இப்படி பேசுறா? நீங்களாவது அவளை கொஞ்சம் எடுத்து சொல்லக்கூடாதா? இவ பேசுறத கேட்டா எனக்கு நெஞ்சே அடைக்கிற மாதிரி இருக்கு. சொல்லுங்க. துளசிமா, இப்படி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு உனக்கு முழு உரிமை இருக்கு. அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா நீ எதுக்காக உன் காதலை விட்டு கொடுக்கறன்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை அந்த வீட்டுல இருக்கிறவங்க யாராவது மிரட்டுறாங்களா, இல்ல என்னை யாரும் மிரட்டவும் இல்ல. அப்படி மிரட்டுனா பயப்படுற ஆளும் நான் கிடையாது. அது உனக்கு நல்லாவே தெரியும். எனக்கு நல்லா தெரியுமா, ஏன்னா நீ என் பொண்ணாச்சு. அதனால நீ எடுத்த முடிவுக்கு என்ன காரணம் தெரிஞ்சுக்கிறது தான் ஆசைப்படுறேன். உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ சொல்ல வேண்டாமா? அவதான் விளையாட்டுத்தனமா பேசிட்டு இருக்கானா? நீங்க வேற கொடுங்க, நானே பேசுறேன். இப்ப எதுக்கு சிவகாமி பார்த்திப மேல எரிஞ்சு விடுற? உனக்கு என்ன வேணும் இப்போ? நான் என்ன கேட்க போறேன்? நீயும் விஸ்வாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழறத நான் பார்க்கணும். அதுதான் என்னோட ஆசை. இத பாரு,
முதல்ல நீ விஸ்வா கிட்ட போய் மனசு விட்டு பேசு. நாளைக்கு கோவில் அந்த நிச்சயதார்த்தம் நடக்க கூடாதுமா. அது உங்க 2 பேர் கையில தான் இருக்கு. சிவகாமி, எனக்கும் விஸ்வாக்கும் கல்யாணம் நடந்தா நீயும் உன் அண்ணியும் காலம் பூரா எதிரியாதான் இருப்பீங்க. நான் இந்த கல்யாணத்தை பைரவியத்தை ஆசைப்படி நடத்தி வச்சா அவங்களுக்கு உன் மேல இருக்கிற கோபமாவது குறையும். அது முதல்ல புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேல என்கிட்ட எந்த காரணத்தையும் கேட்காத. என்னங்க இவ இப்படி பேசுறா? இவ்வளவு விஸ்வாவும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தானே நான் இவ்வளவு அவமானங்களையும் தாங்கிக்கிட்டேன். அது கூட புரிஞ்சுக்காம இப்படி பேசுறாளேங்க. அவ ஒண்ணு புரிஞ்சுக்காம இல்ல சிவகாமி, அவ தெளிவாத முடிவு பண்ணிருக்கா. இத பாரு, நீ பட்ட அவமானத்துக்கும் படப்போற அவமானத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறதுக்கு தான் அவ இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியல. சிவகாமி, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம துளசிக்கும் விஸ்வாவுக்கும் கல்யாணம் முடிஞ்சிச்சுன்னு வெயி, அப்புறம் என்ன ஆகும்? நீயும் பைரவியும் சம்மந்தி ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுல நடக்கிற நல்லது கெட்டது எல்லாத்துலயும் பழைய பகையை மனசுல வச்சுக்கிட்டு பைரவி உன்னை அசிங்கப்படுத்துவா. அதை பார்த்துட்டு துளசி பைரவிட்ட சண்டை போடுவா. அப்புறம் விஸ்வா அவன் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு துளசி கிட்ட சண்டை போடுவான். அதனால புருஷன் பொண்டாட்டி 2 பேருக்குள்ளயும் பிரச்சனை தான் வரும். அது டிவோர்ஸ்ல போய் முடியும். இதெல்லாம் துளசி யோசிச்சு பார்த்திருக்கலாம் இல்லையா? ஐயோ, போதும் போதும், எனக்கு தலையே சுத்துது. இப்படி எல்லாம் கூட யாராவது யோசிப்பாங்களா? என்னால முடியலங்க. நடக்கிறது நடக்கட்டும். அந்த கடவுள் இருக்காரு. நான் ஆசைப்படுறது என்னன்னு அவருக்கு தெரியும். சிவகாமி, இதெல்லாம் நான் உன்னை சமாதானப்படுத்துறதுக்காக சொன்னது. துளசிக்கு பைரவி தான் அவளோட அம்மான்னு தெரியும். அதனால அவ அம்மாவோட ஆசைக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கா. அதை எப்படி நான் உங்ககிட்ட சொல்ல முடியும்? பொண்ணோட அப்பா அம்மா வந்தாச்சா? இல்ல சாமி, பொண்ணுக்கு கூட பிறந்த அக்கா மட்டும்தான் இருக்கா. அப்ப பையனோட அப்பா வந்துட்டாரா? நல்ல நேரம் முடிய போறது, சீக்கிரம் வர சொல்லுங்க. அவரு இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாரு. இந்த பேப்பர்ல பையன் பொண்ணோட அப்பா அம்மா பேர் எழுதியிருக்கேன். சரியா இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க. மஞ்சள் தடவையாச்சுன்னா அப்புறம் மாத்த முடியாது. ருத்ரா, அப்பா அம்மா பேர்லாம் கரெக்டா இருக்கான்னு பார்த்து சொல்லு. எல்லார் பேரும் கரெக்டா இருக்காத்தே. இந்தாங்க சாமி, எல்லாம் சரியா இருக்கு சாமி. சரிங்கம்மா, பையனோட தகப்பனார் வந்துட்டாருன்னா நிச்சயதார்த்தத்தை ஆரம்பிச்சுடலாம். அப்பா இங்க வராம இருந்தாருன்னா நல்லா இருக்கும். கடவுளே,